மகாலிங்கம், நம்ம பேசிட்டு இருக்கிற இதே வேளையில பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானும் அந்நாட்டு ஊடகங்களுக்கு செய்தியாளர் சந்திப்பை வழங்கி இருக்கிறார். அதில் புல்வாமா தாக்குதல் தொடர்பாக முழு ஒத்துழைப்பை விசாரணைக்கான முழு ஒத்துழைப்பை அளிப்பதற்கு பாகிஸ்தான் தயாராக இருந்ததாகவும் தற்போது நிலவக்கூடிய இந்த இருநாட்டு எல்லை பதற்றம் தொடர்பாகவும் அவர் இந்த சந்திப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அது குறித்த விவரங்களையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த விமானி ஒருவர் காணாமல் போயிருக்கக்கூடிய ஒரு தகவலை வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது இரு நாட்டிற்கும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக மாறாதா? நிச்சயமாக இது ஒரு பதட்டமான சூழல் தான் எல்லையில். அதற்காகத்தான் டெல்லியை தவிர மற்ற விமான நிலையங்களை மூட வேண்டும் என்று உள்துறை உடனடியாக உத்தரவு பிறப்பித்தது. அதற்கு பிறகு வியூகங்கள் மாறியிருக்கலாம். அதனால் தற்பொழுது 8 விமான நிலையங்கள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. விமான நிலையங்கள்லாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய பஞ்சாப் உள்ளிட்ட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கிறது. அதே போல சீன எல்லையில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், மிக சிறிய விமான நிலையங்கள், அதாவது இராணுவ பயன்பாட்டிற்கு மட்டுமே இருக்கக்கூடிய விமான நிலையங்களையும் கூட மூட வேண்டிய ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தற்பொழுது இந்திய அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்துதான் அடுத்தது எது மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மேல்மட்ட கூட்டம், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பிரதமர் தலைமையிலான பாதுகாப்பு செயலாளர், பாதுகாப்பு அமைச்சர் இவங்கெல்லாம் பங்கேற்ற ஒரு உயர்மட்ட கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் எது மாதிரியான முடிவு என்பதை எடுக்கப் போகிறார்கள், அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தை எப்படி அணுகப் போகிறார்கள், பாகிஸ்தானோடு எது மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறதா, தற்பொழுது அங்கு சிக்கியிருப்பதாக சொல்லப்படக்கூடிய 2 விமானிகளை எப்படி மீட்கப் போகிறார்கள், இது மட்டுமின்றி அதாவது அதிகாரப்பூர்வமான பேச்சு என்பது இரு அரசுக்கும் இடையில் நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்றால் 2 அரசாங்கங்களும் தொலைபேசி வாயிலாக அங்கிருக்கக்கூடிய பிரதமரோ அல்லது இங்கிருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரோ, முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தொலைபேசி வாயிலாக உரையாடிக் கொள்வார்கள். இந்த பிரச்சனையில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன, பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு என்ன என்று இருவரும் பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அடுத்ததாக என்ன செய்யலாம், அல்லது இந்தியாவினுடைய கோரிக்கை என்ன, பாகிஸ்தானுடைய கோரிக்கை என்ன என்று இரு தரப்பிலும் கருத்து பரிமாற்றம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. இன்று இரவுக்குள் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த கருத்து பரிமாற்றத்திற்கு பிறகு அடுத்த கட்டமாக எல்லையில் பதட்டத்தை குறைப்பதற்காக 2 அரசாங்கங்களும் என்ன செய்ய போகின்றன என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் தற்பொழுது அனைவரது மத்தியிலும் இருக்கிறது. காயத்ரி, மகாலிங்கம், இப்போ இந்த விஷயத்துல பாகிஸ்தான் எல்லைக்கு போன இந்திய விமானப்படையினுடைய விமானங்கள் குறித்த எல்லா தகவலுமே இந்திய விமானப்படையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கும். இப்போ ஒரு விமானி காணாமல் போயிருக்கிறது வெளியுறவுத்துறை உறுதிப்படுத்தி இருக்கிற இந்த நேரத்தில் அது எப்படி இந்த MiG-21 ரக விமானம் அப்படிங்கிறது இந்திய விமானப்படையின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு தொழில்நுட்ப ரீதியாக அதாவது காரணங்கள் கிடைச்சிருக்கா? நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல ஒரு விமானம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறது அல்லது ஒரு பணிக்காக நியமிக்கப்படுகிறது என்றால் அவர் தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறையோடு பேசி கொண்டிருப்பார். இது யதார்த்தமான ஒன்றுதான். ஆனால் MiG ரக அல்லது போருக்கு பயன்படுத்தக்கூடிய, தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய விமானங்களில் எந்த நேரமும் அவர்கள் தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறையுடன் பேசி கொண்டிருப்பார்களா என்றால் சந்தேகம்தான். வழக்கமாக ஒரு விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது அருகில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தோடு அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். என்னுடைய விமானத்தின் எண் இது, இந்த விமான எண் இந்த பகுதிக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், இவ்வளவு உயரத்தில் நான் பறந்து கொண்டிருக்கிறேன், நான் என்னுடைய இவ்வளவு தொலைவில் நான் செல்ல வேண்டியது இருக்கிறது என்பதை மிக விரிவாக அங்கு அருகில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொள்வார்கள். ஆனால் போர் அல்லது தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் அல்லது விமானிகள் இது போன்ற பயணத்தின் போது அவர்கள் மிக ரகசியமாக செல்வார்கள். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது, அவர்கள் எந்த எல்லையை நோக்கி செல்கிறார்கள், எந்த குறியை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள் என்பதெல்லாம் வெளிப்படையாக அறிவிக்க மாட்டார்கள், மிக ரகசியமாக வைக்கப்படும். குறிப்பாக அந்த விமானம் எங்கிருந்து கிளம்பியதோ அந்த விமான நிலையத்தில் பணியாற்றும் நபர்களுக்கும் கூட இந்த தகவல் முழுமையாக வெளியே சொல்லப்படாது, அவ்வளவு ரகசியமாக வைக்கப்படும். எனவே இவர்கள் சென்ற விஷயமோ அதுதான் இந்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் MiG ரக விமானம் சென்றது, ஆனால் திரும்பவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே திரும்பவில்லை, அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. ஆனால் பாகிஸ்தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான செய்தி என்ன சொல்லியிருக்கிறது என்றால் 2 விமானிகளும் தற்பொழுது தங்களது கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை தற்பொழுது இந்திய அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. பாகிஸ்தான் கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்களை அதிகாரப்பூர்வமான வழியில் அந்த ஆவணங்களை வெளியுறவுத்துறை மூலம் பெற்று அந்த ஆவணங்களை சரிபார்ப்பார்கள். அதற்கு பிறகுதான் இது சம்பந்தமான ஒரு முடிவை அறிவித்து
வெளியிடுவார்கள் என்பதுதான் எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த சமயத்திலும் அவர்கள் வெளிப்படையாக எதையும் சொல்லிவிட முடியாது. அதே போல அந்த விமானம் எங்கிருந்து கிளம்பியதோ அந்த விமான நிலையத்திலிருந்து தகவல்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்பும் இல்லை, அது முறையும் இருக்காது. இது இராணுவ கட்டுப்பாடு என்பது இதுதான். இராணுவத்தில் உள்ள தகவல்கள் எல்லாம் அப்படியே வெளியே கசிய விடுவதோ அல்லது வெளியே வருவதோ அனைத்தும் நடக்காது, எப்போதும் நடக்காது. அதிகாரப்பூர்வமான தகவல் மட்டும்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாகவோ அல்லது உள்துறை மூலமாகவோ அல்லது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நபர்கள் மூலமாகவோ வெளியாக வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். எனவே இதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த விவகாரத்தில் தற்பொழுது புதிய தகவல் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. சிம்மக்குட்டி வர்த்தமான் அவருடைய மகன்தான் அபிநந்தன் தற்பொழுது பாகிஸ்தானில் இருப்பதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல் நமக்கு தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய புதிய தகவல் என்னவென்றால் இந்த அபிநந்தன் விங் கமாண்டர் அபிநந்தன் அவர் முதலில் தொடக்கத்தில் Su-30 என்ற ரக விமானத்தை அவர் ஓட்டி வந்திருக்கிறார். அதில் தான் அவர் முழுமையான பயிற்சியும் பெற்றிருக்கிறார். ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு, அவரது பயிற்சி காலத்திற்கு பிறகு MiG-21 பைசன் என்ற மிக வேகமாக செல்லக்கூடிய மிக மிக கூரிய காற்றை கிழித்து கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு செல்லக்கூடிய ஒரு MiG-21 பைசன் என்கிற விமானத்தினுடைய போர் விமானத்தினுடைய பயிற்சியாளராகவும் அதற்கு பிறகு அதனுடைய தலைவராகவும் விங் கமாண்டராகவும் இருந்திருக்கிறார். அவரது தந்தை தான் நாம் ஏற்கனவே பேசிய சிம்மக்குட்டி வர்தமான். அவர் ஏற்கனவே விமானப்படையில் ஏர் மார்ஷலாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். அதே போல வர்தமானை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபைட்டர் ஃப்ளைட் என்று சொல்வார்கள். அதாவது போர் தொடுக்கும் விமானங்கள், போருக்காக பயன்படுத்தும் போர் யுத்திகளை நுணுக்கங்களை அறிந்து பயன்படுத்தும் விமானங்களை தான் அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்துவார்கள். ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் ஈஸ்டர்ன் கமாண்ட், அதாவது கிழக்கு மண்டலத்தினுடைய ஏர் கமாண்டிங் ஆஃபீஸராகவும் அபிநந்தன் பணியாற்றி இருக்கிறார். அபிநந்தன் குறித்த முழுமையான தகவல்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அபிநந்தனுடைய தந்தை ஏற்கனவே விமானப்படையில் தொடர்ந்து முக்கியமான பொறுப்புகள் இருந்து வந்திருக்கிறார். எனவே சென்னை முழுவதும் உள்ள முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரது தந்தையை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து தற்பொழுது அவர் பலரும் தொடர்பு கொண்டு அவரிடம் பேசி வருகிறார்கள். அதிகாரப்பூர்வமாக விமானப்படை தலைமையிடத்திலிருந்து எது மாதிரியான தகவல்கள் வரப்போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல் வரவில்லை என்றுதான் அது குடும்பத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து பாகிஸ்தானிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களை உறுதி செய்ய வேண்டிய நிலை என்பது தற்பொழுது இந்திய அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்திய பிறகுதான் இது சம்பந்தமான தகவலை வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அபிநந்தனுடைய குடும்பம் என்று சொன்னால் அவரது தந்தை தாம்பரத்தில் வசித்து வருவது தற்பொழுது தகவலாக வெளியாகிருக்கிறது. தொடர்ந்து அவர் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார், அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது தகவல் வருகிறதா அதிகாரப்பூர்வமாக என்று தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தகவல் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தாம்பரம் விமானப்படையில் தான் அபிநந்தனின் அப்பா பணியாற்றியிருக்கிறார். தற்பொழுது பணி ஓய்விற்கு பிறகு அவர் தாம்பரத்தில் தான் தற்பொழுது தொடர்ந்து வசித்து வருகிறார்கள். எனவே இந்த தகவலை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அதே போல 2 விதமான முகவரிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் தாம்பரத்தில் சேலியூர் அருகே அவர் வீடு இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. எனவே தற்பொழுது அதிகாரிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் தற்பொழுது சேலியூர் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்குதான் அவரது குடும்பம் வசித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் பேசுவாரா, ஏனென்றால் இப்ப இருக்கக்கூடிய சூழலில் அவர் எந்த அளவுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தெரியவில்லை. நாம் அவரோடு பேசுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம், ஆனால் அவர் பேச தவிர்த்து விட்டார். எனவே இந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது தமிழகத்தில் இந்த விவகாரம் மிகவும் ஒரு கவனிக்கத்தக்க விவகாரமாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தை சார்ந்த ஒரு விமானி தற்பொழுது பாகிஸ்தான் பிடியில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பெயர்கள் எல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்தானா இவர் என்பதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசாங்கம் வெளியிடவில்லை. எனவே இரு அரசாங்கங்களுக்கிடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது இன்று இரவுக்குள். குறிப்பாக மேல்மட்ட அளவில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடக்கும். அந்த பேச்சுவார்த்தையின் போது எது மாதிரியான கருத்து பரிமாற்றம் இருக்க போகிறது, எந்தெந்த தகவலை பரிமாறிக்கொள்ளப் போகிறார்கள், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கப் போகிறார்கள், இந்த விவகாரத்தை எப்படி முன்னெடுக்கப் போகிறார்கள், எல்லையில் நிலவக்கூடிய இந்த பதட்டத்தை தணிப்பதற்கு இரண்டு அரசாங்கங்களும் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது மட்டுமின்றி அண்டை நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. எல்லைப் பகுதியில் அமைதி நிலவ வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை 2 நாடுகளும் முன்னெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை முன்வைத்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது தமிழகத்தை
அபிநந்தன் என்பவர் விமானி தற்பொழுது பாகிஸ்தானில் சிக்கியிருப்பதான தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. மகாலிங்கம், உங்களுடைய மேலதிக தகவல்களுக்கு நன்றி. தற்போது இருநாட்டு எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வரும் சூழ்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். मेरे पाकिस्तानियों, कल से जो सिचुएशन बनता जा रहा है, कल सुबह से मैं ये चाहता था कि मैं आपको इत्मीनान में लूँ इस चीज़ के। देखिए, हमने पुलवामा के बाद हिंदुस्तान को पूरी ऑफर की कि किसी किस्म की वो इन्वेस्टिगेशन चाहते हैं, हम उसके लिए तैयार हैं। पुलवामा में उनकी कैजुअल्टीज हुई और मुझे पता है कि लोगों को, उनके लवाहिकीन को कैसी तकलीफ पहुंची होगी, क्योंकि यहाँ 10 साल से कुछ 70,000 कैजुअल्टीज हुई हैं और मैं 10 साल से कितने अस्पतालों में गया हूँ और जिधर मैंने लोगों को देखा है, बम ब्लास्ट विक्टिम्स जिनके बाजू नहीं है, टांगे नहीं है, चल नहीं सकते, आंखें नहीं है। इस बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम, मेरे पाकिस्तानियों, कल से जो सिचुएशन बनता जा रहा है, कल सुबह से मैं ये चाहता था कि मैं आपको इत्मीनान में लूँ इस चीज़ के। देखिए, हमने पुलवामा के बाद हिंदुस्तान को पूरी ऑफर की कि किसी किस्म की वो इन्वेस्टिगेशन चाहते हैं, हम उसके लिए तैयार हैं। पुलवामा में उनकी कैजुअल्टीज हुई और मुझे पता है कि लोगों को, उनके लवाहिकीन को कैसी तकलीफ पहुंची होगी, क्योंकि यहाँ 10 साल से कुछ 70,000 कैजुअल्टीज हुई हैं और मैं 10 साल से कितने अस्पतालों में गया हूँ और जिधर मैंने लोगों को देखा है, बम ब्लास्ट विक्टिम्स जिनके बाजू नहीं है, टांगे नहीं है, चल नहीं सकते, आंखें नहीं है। इस बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम, मेरे पाकिस्तानियों, कल से जो सिचुएशन बनता जा रहा है, कल सुबह से मैं ये चाहता था कि मैं आपको इत्मीनान में लूँ इस चीज़ के। देखिए, हमने पुलवामा के बाद हिंदुस्तान को पूरी ऑफर की कि किसी किस्म की वो इन्वेस्टिगेशन चाहते हैं, हम उसके लिए तैयार हैं। पुलवामा में उनकी कैजुअल्टीज हुई और मुझे पता है कि लोगों को, उनके लवाहिकीन को कैसी तकलीफ पहुंची होगी, क्योंकि यहाँ 10 साल से कुछ 70,000 कैजुअल्टीज हुई हैं और मैं 10 साल से कितने अस्पतालों में गया हूँ और जिधर मैंने लोगों को देखा है, बम ब्लास्ट विक्टिम्स जिनके बाजू नहीं है, टांगे नहीं है, चल नहीं सकते, आंखें नहीं है। इससे मुझे पता है कि एक तो जो इस दुनिया से चले गए और दूसरा जो कि इंजर्ड हुए उनके ऊपर और उनके घर वालों पे क्या गुजर रही है। इसलिए हमने सीधा सीधा हिंदुस्तान को ऑफर किया कि किसी तरह की भी आप इन्वेस्टिगेशन चाहते हैं, अगर उसमें कोई भी पाकिस्तानी मुलव्वस है तो पाकिस्तान पूरी तरह तावन करने के लिए आपसे तैयार है। இருநாட்டு எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். புல்வாமா தாக்குதல் குறித்து விரிவான விசாரணைக்கு ஒத்துழைப்பதற்கு பாகிஸ்தான் தயாராக இருந்ததாகவும், இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும் இம்ரான்கான் அழைப்பு விடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தையின் மூலமாகவே தீர்வு காண வேண்டும் என்றும் இம்ரான்கான் தனது விருப்பத்தை பதிவு செய்திருக்கிறார். பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான போர்கள் குறித்த பல்வேறு விவகாரங்களை நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய இம்ரான்கான் தற்போது பாகிஸ்தான் மண்ணை தீவிரவாதிகள் பயன்படுத்த தாங்கள் ஒருபோதும் விரும்பியதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானில் சிக்கியிருக்கக்கூடிய விமானி அபிநந்தன் தொடர்பான தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இம்ரான்கான் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். மேலதிக விவரங்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்.